குட்டீஸ், வெல்கம் டு கேபிஎம் கிட்ஸ் கார்னர். எல்லா குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி குட்டீஸ், எல்லா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பால்காரியும் அவளது பகல் கனவும். மில்க் மேட் அண்ட் ஹேர் பெயில். ஒரு கிராமத்தில் ஒரு பால்காரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தினமும் அவங்க கிட்ட இருக்கிற மாடு வச்சு தான் பிழப்பு நடத்திட்டு இருக்காங்க. தினமும் பால் கறந்து அவங்களோட கிராமத்திலே உள்ளூர் கிராமத்திலே பால் விற்று அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. சரியா? அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவங்களுக்கு பால் கறக்கும்போது 2 வாளி நிறைய அவங்களுக்கு நிறைய பால் கிடச்சிது. போதும் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு பால் கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளூர் கிராமத்தில் விற்றது போக மீதி நிறைய பால் இருந்தது. சரி, இதை நம்ம எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேயே நம்ம விற்றுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 வாளி நிறைய இருக்கிற பால் எடுத்துக்கிட்டு வழியில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த பால்காரிக்கு என்ன தெரியுமா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அவங்க பகல் கனவை அடிக்கடி காணுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த 2 வாளி நிறைய பால் கையில் இருக்கிறதையும் மறந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஒருவேளை இந்த பால் நம்ம இவ்வளோ வரைக்கும் நமக்கு விற்றா நிறைய பணம் கிடைக்கும், இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி, நம்ம நிறையா ஒரு கோழி வாங்கலாம். கோழி வாங்கி அந்த கோழி என்ன பண்ணும், முட்டை போடும். முட்டையிலேருந்து மறுபடியும் குஞ்சு வெளியே வரும். அப்போ திரும்பியும் அது முட்டை போடும். திருப்பி அது குஞ்சாக மாறும். அப்போ நான் அந்த கோழிகளை நான் நிறைய பெருகினதுக்கப்புறமா நான் விற்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அப்படி நான் சம்பாதிக்கிற பணத்தில் நான் பெரிய பில்டிங்கு வீடெல்லாம் நான் கட்டலாம். இந்த ஊர் மக்களே என்னை பார்த்து நிறைய பெருமைப்படுவாங்கன்னு சொல்லி அந்த பால்காரி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அவங்க யோசிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. கடைசியில் அவங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது முன்னாடி இருந்த ஒரு கல் தட்டி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அவங்க கையில் இருந்த அந்த 2 வாளி பாலும் என்ன ஆயிடுச்சு, அப்படியே கீழே விழுந்து சிதறி போயிடுச்சு. கனவும் போச்சு, அவங்களோட பாலும் வீணாக போச்சு. ஸோ என்ன, நம்ம செய்கிற காரியத்தில் கண்ணாக இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க பகல் கனவுல மூழ்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால் அவங்கக்கிட்ட இருந்த அந்த பாலும் போச்சு, அன்றைய வருமானமும் அவங்களுக்கு போயிடுச்சு. தன்னோட தவறை உணர்ந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், எந்தெந்த நேரத்தில் எது பண்ணணுமோ அதை பண்ணணும். நம்ம ரொம்ப பேராசைப்படக்கூடாதுன்றது தான் இந்த ஸ்டோரியோட ஒரு மாரல். ஓகே குட்டி, ஸ்டோரி பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி நான் போடுற ஸ்டோரிஸ் சேரும். ஓகே குட்டீஸ், பாய், தேங்க்யூ.